Good morning all. Welcome to Sparks Academy. So TRB T20 series day 3. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தியரி ஆஃப் மிஷின்ஸ்ல கியர் ட்ரெயின்ஸ் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி டே 1 அண்ட் டே 2 வந்து முடிச்சிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க ஸோ மறக்காம அந்த வீடியோஸ் வந்து போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு உள்ள டாபிக்ல நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியினுடைய அச்சீவர்ஸ். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் நடந்த டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன் யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ண நம்ம அகாடமியினுடைய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஆர்ஆர்பி ஜேஇ, சிவில் மெக் ட்ரிபிள் இசி, ஆர்ஆர்பி என்டிபிசி, ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் தென் எஸ்எஸ்சி ஜேஇ கன் அட்மிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் டிஎன் யூஎஸ்ஆர்பி, எஸ்ஏ அண்ட் பிசி, டிஎன்பிஎஸ்சி போத் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் போத் டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவல், and TNPSC Group 1, Group 2, Group 2A and Group 4 and then TRP Civil Met Triple EC இதுக்கெல்லாமே ஃபவுண்டேஷன் பேட்சஸ் வந்து நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்கலாம். ஸோ போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் டிப்ளமோ அண்ட் டிகிரி லெவல் 2 எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா? கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ லாஸ்ட்டாக டிப்ளமோ எக்ஸாமில் 39+ கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ்லேருந்து நமக்கு ஜிஎஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டிகிரி லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 35+ கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ்லேருந்து டேரெக்டாக அப்படி கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் போத் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் ஜிஎஸ் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுமே வந்து பைலிங்குவலாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்குள்ள டாப்பிக்கில் நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கியர் ட்ரெயின்ஸ். ஓகேவா? ஸோ கியர் ட்ரெயின்ஸ், டைப்ஸ் ஆஃப் கியர் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக ஒரு 5 டைப் அப்படின்றது நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சிம்பிள் கியர் ட்ரெயின் அண்ட் தென் காம்பவுண்ட் கியர் ட்ரெயின், ரிவர்டட் கியர் ட்ரெயின், எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின், காம்பவுண்ட் எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின்ஸ் அப்படின்ட்டு ஒரு 5 டைப்ஸ் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம் கியர் ட்ரெயின்ஸ்ல நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சிம்பிள் கியர் ட்ரெயின். ஓகேவா? சிம்பிள் கியர் ட்ரெயின் அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. when there is only one gear on each shaft then it is known as simple gear train அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஷாஃப்ட்லையுமே ஒவ்வொரு கியர் மட்டும் நமக்கு மவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்பிள் கியர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஸ்பீட் ரேஷியோ. ஓகேங்களா? ஸ்பீட் ரேஷியோ அல்லது என்ன சொல்லலாம் அப்படின்னா வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அல்லது வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்பீட் ரேஷியோ அல்லது வெலாசிட்டி ரேஷியோ அதனுடைய ரேஷியோ என்ன வரும் அப்படின்னா product of number of teeth on driven gears divided by product of number of teeth on driver gears அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க. ஸோ நம்ம இந்த டயக்ராம்ல பாருங்க டிரைவர் கியர் அப்படின்னு சொல்லிட்டு எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க கியர் 1 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் கியர் 2 அண்ட் தென் கியர் 3 வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஃபாலோவர் கியர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா ட்ரிவன் கியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்பீட் ரேஷியோ அப்படின்றது நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா N1/N3 ஈக்குவல் டு T3/T1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு சிம்பிள் கியர் ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஸ்பீட் ரேஷியோ அப்படின்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா N1/N3 ஈக்குவல் டு T3/T1 அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ N1 அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் டிரைவர் கியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ N1 அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் டிரைவர் கியர் அண்ட் தென் N3 அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் ட்ரிவன் கியர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் T1 அப்படின்றது நம்பர் ஆஃப் டீத் ஆன் டிரைவர் கியர். ஸோ T1 அப்படின்றது நம்பர் ஆஃப் டீத் ஆன் டிரைவர் கியர், T3 அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் டீத் ஆன் ட்ரிவன் கியர். ஓகேங்களா? ஸோ இந்த 4ல நமக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு 2-3 வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ வந்து நமக்கு என்ன கேட்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க காம்பவுண்ட் கியர் ட்ரெயின். when there is more than one gear on a shaft is known as compound gear train அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது ஸோ லாஸ்டா சிம்பிள் கியர் ட்ரெயின்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அதாவது ஒவ்வொரு ஷாஃப்ட்லையுமே ஒவ்வொரு கியர் மட்டும் நமக்கு மவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் கியர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஷாஃப்ட்ல 2 கியர் அல்லது 2க்கும் மேற்பட்ட கியர்கள் வந்து நமக்கு மவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நீங்க சைட்ல வந்து நம்ம ஃபிகர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ காம்பவுண்ட் கியர் ட்ரெயினுடைய ஸ்பீட் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா ஸோ இங்கே நமக்கு பாருங்க படத்தில் வந்து நமக்கு எவ்வளோ கியர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 6 கியர்ஸ் வந்து என்ன இருக்குது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த 6 கியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதனுடைய ஸ்பீட் ரேஷியோ வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா N1/N2 இன்டூ N3/N4 இன்டூ N5/N6 ஈக்குவல் டு T2/T1 இன்டூ T4/T3 இன்டூ T6/T5 அப்படின்றது நமக்கு காம்பவுண்ட் கியருடைய
ஸ்பீட் ரேஷியோவா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் n அப்படின்றது ஸ்பீட் அண்ட் தென் t அப்படின்றது நம்பர் ஆஃப் டீத் அண்ட் கியர்ஸ். ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம் இஃப் த நம்பர் ஆஃப் கியர் இஸ் ஆட், ஓகேங்களா, இஃப் தி நம்பர் ஆஃப் கியர் இஸ் ஆட் then the input and output rotate in same direction அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இஃப் த நம்பர் ஆஃப் கியர் இஸ் ஆட் then the input and output rotate in என்ன டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டேரக்டாவே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து ஆட்ல இருக்குது அப்படின்னா இன்புட்டும் அவுட்புட்டும் எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேம் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் தி நம்பர் ஆஃப் கியர் இஸ் ஈவன். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் கியர் வந்து ஈவன் நம்பரா இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் ரொட்டேட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் கியர் வந்து ஆடா இருந்தது அப்படின்னா சேம் டைரக்ஷன். அட் த சேம் டைம் நம்பர் ஆஃப் கியர்ஸ் வந்து ஈவனா இருந்தது அப்படின்னா ஸோ அது நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன அப்படின்னா ரிவர்ட்டட் கியர் டைம். ஓகேங்களா? ரிவர்ட்டட் கியர் டைம். ஸோ ரிவர்ட்டட் கியர் டைம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, when the axis of first gear and last gear are coaxial then the gear train is known as reverted gear train அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் கியரும் லாஸ்ட் கியரும் கோஆக்சியலா இருந்தது அப்படின்னா ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதனுடைய ஸ்பீட் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ ரிவர்ட்டட் கியர்னுடைய ஸ்பீட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா n1 டிவைடட் பை n4 ஈக்குவல் டு t2 இன்டூ t4 டிவைடட் பை t1 இன்டூ t3 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரிவர்ட்டட் கியர்னுடைய ஸ்பீட் ரேஷியோ வந்து n1 by n4 equal to t2 into t4 divided by t1 into t3 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின். ஓகேங்களா? எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின் அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, when the axis of shafts over which the gears are mounted may move relative to a fixed axis is known as epicyclic gear train அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எபிசைக்ளிக் கியர் ட்ரெயினுடைய கியர் ரேஷியோ அப்படின்றது நம்ம என்ன மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ சன் கியர் பிளானட் கியர் அப்படின்றது நமக்கு ரெண்டு கியர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே டயக்ராம்ல பாருங்க ஏ அண்ட் தென் பி சி டி ஹெச் அப்படின்றது நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதில் வந்து ஏ அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆனுலஸ் கியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் பி அண்ட் சி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் அ பிளானட் கியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டி அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சன் கியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஹெச் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆம். ஆம் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின் அப்படின்றது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் சன் கியர் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் ஆர்ம் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் பிளானட் கியர் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் ஆர்ம் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டீத் ஆன் பிளானட் கியர் டிவைடட் பை டீத் ஆன் சன் கியர் அப்படின்றது நமக்கு ஸ்பீட் ரேஷியோ ஃபார் எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம் இன் கேஸ் ஆஃப் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா சப்போ நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும். ஸோ நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது அப்படின்னா சப்போ அந்த கியர் வந்து எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். இன்கேஸ் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது அப்படின்னா ஸோ அப்போ வந்து கியர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும் அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நமக்கு ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு சால்வ் பண்ணும்போது நமக்கு கிளியர் கட்டாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, a gear train is as shown in the figure below in which gears A and B have 20 and 40 teeth respectively. If arm C is fixed and gear A rotates at 100 rpm, the speed of gear B என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கறாங்க. இல்லைங்களா? ஸோ ஸ்பீட் ஆஃப் கியர் பி வந்து நமக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் டீத் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் கியர் ஏ வந்து எவ்வளோ ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம கிவன் அங்கே வந்து நம்ம எழுதிக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்பீட் ஆஃப் கியர் ஏ வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அதனுடைய ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 rpm அப்படின்றது நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அண்ட் தென் டீத். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் டீத் ஆன் கியர் ஏ. நம்பர் ஆஃப் டீத் ஆன் கியர் ஏ வந்து நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 20 டீத் அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அண்ட் தென் நம்பர் ஆஃப் டீத் ஆன் கியர் பி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40 டீத் அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க. இல்லைங்களா? 40 டீத் அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் அப்படிதானே. ஸோ லாஸ்டா நம்ம இருக்கக்கூடிய நம்ம ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இல்லைங்களா? ஸ்பீட் ரேஷியோ அப்படின்றது எல்லா கியர் ட்ரெயினுக்குமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் கிளியர் கட்டாக பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டீத் அப்படின்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட் அப்படின்னு இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் டீத் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட் அப்படின்ற கண்டிஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? சப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு கியர் தான் கொடுத்துருக்காங்க. இல்லைங்களா? சப்போஸ் ஸ்பீட் ஆஃப் கியர் ஏ டிவைடட் பை
ஸ்பீட் ஆஃப் கியர் பி ஈக்குவல் டு, அப்போ எனக்கு டீத் அப்படின்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் கண்டிஷன் அப்படிதான். அப்போ டிபி டிவைடட் பை டிஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம் ஓகேங்களா. சப்போஸ் ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் டீத் அப்படின்றது நம்ம எடுப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம டேரெக்டாக அப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ 100 டிவைடட் பை என்பி தான் நம்ம ஃபைன் பண்ணணும், ஈக்குவல் டு டிபி. டிபியோட வேல்யூ 40 டிவைடட் பை டிஏவோட வேல்யூ 20 இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்பி தான் ஃபைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்பி ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 100 இன்ட்டு 20 பை 40 அப்படின்றது கிடைக்கும் ப்ளஸ். இப்போ 0 0 கேன்சல் பண்ண 2 and 4 வந்து கேன்சல் பண்ணணும், 2 கிடைக்க மாட்டேன். 2 and 100 கேன்சல் பண்ணும்போது நமக்கு 50 அப்படின்றது கிடைக்கும் ப்ளஸ். அப்போ பியோடைய ஸ்பீட் வந்து எவ்வளோ சுற்றும் அப்படின்னா 50 ஆர்பிஎம்ல நமக்கு ரொட்டேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, a compound gear train is shown in figure. The power is transmitted from the shaft of gear 1 to the shaft of gear 4 with intermediate shaft having gear 2 and gear 3. The speed ratio will be என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஓகேங்களா. ஸ்பீட் ரேஷியோ வந்து என்னன்னு கேட்கறாங்க, காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டீத் அண்ட் கியர்ஸ் 1 2 3 4 அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 80 30 and 60 அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்போ ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் அப்படின்றது நம்ம கேட்கறாங்க ஓகேங்களா. இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணுறோம் ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் ஓகேங்களா. ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் அப்படின்றது நம்ம என்ன ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா n1 டிவைடட் பை n4 இஸ் ஈக்குவல் டு T2 into T4 divided by T1 into T3 அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. காம்பவுண்ட் கியர்னுடைய ஸ்பீட் ரேஷியோ அப்படின்றத நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா n1 divided by n4 is equal to T2 into T4 divided by T1 into T3 அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த ஸ்பீட் ரேஷியோ தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ இதில் நமக்கு நம்பர் ஆஃப் டீத் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதை வந்து நான் சைடில் மென்ஷன் பண்ணுறாங்க. T1 அப்படின்றது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10, T2 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80 சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் T3 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் T4 வந்து நமக்கு 60 அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக அப்படியே போயிட்டு ஸோ அந்த இதில் வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், T2ஓட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க 80 இன்ட்டு T4ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60 இல்லைங்களா, டிவைடட் பை T1ஓட வேல்யூ 10 அண்ட் தென் T3ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 0 0 எல்லாமே கேன்சல் பண்ணோம். ஸோ அண்ட் தென் 3 and 6 கிளாஸ் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 2 அப்படின்றது கிடைக்கும். ஃபைனலாக 2 into 8 வந்து நமக்கு 16 அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ ஸ்பீட் ரேஷியோ அப்படின்றது நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 16 அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம்னு பாருங்க, கிளியர் கட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அப்போ காம்பவுண்ட் கியர் ட்ரெயினுடைய ஸ்பீட் ரேஷியோ அப்படின்றது நமக்கு கொஸ்டின் தான் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் நம்ம என்ன ஸ்டடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா n1 டிவைடட் பை n4 இஸ் ஈக்குவல் டு T2 into T4 டிவைடட் பை T1 into T3 அப்படின்றது போட்டிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் டீத் அப்படின்றது ஈச் கியருக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், என்னென்ன கியர்ஸ் நம்பர் ஆஃப் டீத் அப்படின்றது மென்ஷன் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம அந்த ஈக்குவேஷன்ல தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு டேரெக்டாக ஸ்பீட் ரேஷியோ அப்படின்றது எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 16 அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம மூவ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் த சன் கியர் இஸ் ஃபிக்ஸ்டு த ஆர்ம் ரொட்டேட்ஸ் 4 radian per second கவுண்டர் கிளாக் வைஸ் ஓகேங்களா. CCW மீன்ஸ் என்ன அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்றாங்க ஓகேவா. ஸோ அண்ட் தென் planet gear teeth is 100, sun gear has 40 teeth அப்படின்னு சொல்லிருக்காங்க. find the speed of the planet gear அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்றாங்க கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. 20 rpm clockwise direction இல்ல அப்படின்னா 20 rpm counter clockwise direction இல்ல அப்படின்னா 40 rpm clockwise direction இல்ல அப்படின்னா 40 rpm counter clockwise direction அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கறாங்க சரிங்களா. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் பேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஃப்ரெஷ் பேஜ் வந்து நான் இங்கே வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ சன் கியர் பிளானட் கியர்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிதானே. சன் கியர் பிளானட் கியர்னு கொடுத்துருந்தாலே நம்ம என்ன அசியூம் பண்ணிடலாம் டேரெக்டா இட் இஸ் எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா. சன் கியர் பிளானட் கியர்னு சொல்லிட்டு நம்ம எங்கே மட்டும்தான் ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னா எபிசைக்ளிக் கியர் ட்ரெயினில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டடி பண்ணுவோம் இல்லைங்களா. எபிசைக்ளிக் கியர் ட்ரெயினில் தான் சன் கியர் அண்ட் பிளானட் கியர் அப்படின்றது நமக்கு பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ அப்போ எபிசைக்ளிக் கியர் ட்ரெயினோட ஸ்பீட் ரேஷியோ என்ன பார்த்தோம், speed of sun gear minus speed of arm divided by speed of planet gear minus speed of arm equal to minus of teeth of planet gear divided by teeth of sun gear அப்படின்றது நம்ம பார்த்துக்கணும் இல்லைங்களா.
ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கொஸ்டின் வந்து திருப்பி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வியூ பண்ணுறேன் பாருங்க. ஆர்ம்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆர்ம் வந்து ரொட்டேட் ஆகுறது 4 ரேடியன் பெர் செகண்ட் சொல்றாங்க. அட் த சேம் டைம் நமக்கு என்ன டைரக்ஷன் சொல்றாங்க அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்றது நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? அப்போ ஸ்பீட் ஆஃப் ஆர்ம் இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா பாசிட்டிவ், த சேம் டைம் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்த்தது. அப்போ எனக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஆர்ம் ரொட்டேட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ NA ஈக்குவல் நம்ம என்ன எடுக்கிறோம், -4 அப்படின்னு எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் டீத் ஆஃப் பிளானட் கியர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டீத் ஆஃப் சன் கியர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 400 அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக இந்த ஃபார்முலால அப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? சப்போ இது நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா NS மைனஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றது நமக்கு என்ன ஆயிரும், +4 அப்படின்றது நமக்கு சேஞ்ச் ஆகும். இல்லைங்களா? ஸோ டிவைடட் பை NP +4 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 100 டிவைடட் பை 400 அப்படின்றது இருக்கும். இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஸ்டின் வந்து திருப்பி ரீட் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின் வந்து திருப்பி பார்த்துட்டு பாருங்க. இஃப் த சன் கியர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சன் கியர் வந்து நமக்கு ஃபிக்ஸ்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு சன் கியர் ஃபிக்ஸ்டாக இருந்தால் சன் கியருடைய ஸ்பீட் நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். அது வந்து ரொட்டேட் ஆகாது. அப்படிதான் ஃபிக்ஸ்டு கண்டிஷன்ல இருக்கும்போது ஸோ நம்ம அதுக்கு வந்து ரொட்டேட் ஆகாது. அப்போ 0 ஆயிரும் சன் கியருடைய ஸ்பீடு. ஓகேங்களா? அப்போ 0 + 4 ஈக்குவல் டு மைனஸ், ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 1/4 அப்படின்னு கிடைக்கும், இன்டூ NP +4 அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? 0 + 4 இன்டூ மைனஸ் ஆஃப் 1/4 NP +4 அப்படின்றது இருக்கும். ப்ளஸ் இந்த 4 நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த 4 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 16 அப்படின்றது கிடைக்கும், -NP -4 அப்படின்றது இருக்கும். ப்ளஸ் இந்த -1 பண்ணும்போது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 16 = -NP -4 அப்படின்றது கிடைக்கும். அண்ட் தென் ஃபைனல் நமக்கு -NP அப்படின்றது நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தட் மீன்ஸ் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 20 அப்படின்றது கிடைக்கும். ப்ளஸ் இப்போ வந்து நம்ம சைனை சேஞ்ச் பண்ணும்போது NP = -20 அப்படின்றது கிடைக்கும். NP = -20 அப்படின்றது கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேங்களா? அண்ட் தென் நெகட்டிவ் அப்படின்னா என்னன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்றது பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு வேல்யூ வந்து என்ன கிடைச்சிருக்குது, -20 அப்படின்றது கிடைச்சிருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இது என்ன டைரக்ஷன் அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் வந்து செக் பண்ணுங்க. 20 RPM ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏலையும் 20 RPM, ஆப்ஷன் பிலையும் 20 RPM தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலாக பிராக்கெட்டில் கொடுத்துருக்கக்கூடியது கிளாக் வைஸா கவுண்டர் கிளாக் வைஸா அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக பார்த்து போட்டுங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு மைனஸ்ல வேல்யூ கிடைச்சிருக்குது. ஸோ அப்போ 20 RPM இன் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து TRP T20 சீரீஸ்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் ஒவ்வொரு டாபிக் வந்து எடுத்து ஸோ அது ரிலேட்டடான பேசிக்கான கான்செப்ட் அப்படின்றது என்ன, ஸோ அது ரிலேட்டடாக நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி TRP எக்ஸாம்ஸ்ல வந்து நமக்கு கேட்கலாம் அப்படின்றத நம்ம டெய்லி ஒவ்வொரு வீடியோஸாக வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய அகாடமியை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. RRB JEE சிவில் MET EEC அண்ட் RRB NTPC அண்ட் RRB ALP SSC JEE-க்கான அட்மிஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. ஸோ அண்ட் தென் TNSRB SIPC TNPSC கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் போத் டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவல், TNPSC Group 1, Group 2, Group 2A அண்ட் Group 4 அண்ட் தென் TRB சிவில் MET EEC இதுக்கெல்லாமே வந்து ஃபவுண்டேஷன் பேச்சஸ் வந்து நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றின டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.